ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்விகள் நம்ம வீடியோஸ பார்த்து நெறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ தான் நம்ம வந்து இன்னைக்கு அதுக்கான என்ன ஆன்சர்ஸ்ன்னு பார்க்க போறோம். நட்ஸ்லி அப்படின்ற ஒரு ஐடியிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து வருஷா வருஷம் 10% வந்து இன்க்ரீஸ் பண்றேன். இத வந்து நான் எப்படி பண்றேன்னா, எஸ்ஐபி மாரி மாசா மாசம் பண்ணாம, நான் லம்ப் சம்மா எப்பப்பலாம் மார்க்கெட் கீழ இறங்குதோ, அந்த டைம்ல வந்து நான் பண்றேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா? இதனால எனக்கு வந்து ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா? அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா வொர்க் ஆகும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் வந்து ஒரு ரூ. 1,00,000 போடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்த வருஷம் நான் திருப்பி 1,00,000 போடப் போறேன். ஆனா நான் வந்து ஃபிக்ஸடா ஒரு மந்த்லயோ இல்ல ஒரு டேட்லயோ போடாம, என்னைக்கு மார்க்கெட் கீழ இறங்கியிருக்கோ அந்த டைம்ல நான் போடப் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் ஆகுமான்னா வொர்க் ஆகும். பட் கேள்வி என்னன்னா, மார்க்கெட் எப்ப இறங்கும்? எவ்வளோ இறங்கும்? இப்ப இறங்குன அன்னைக்கு அதுதான் பாட்டமா? அப்படின்ற குழப்பம் இல்லாம, ஓகே நேத்த விட ஆர் இந்த போன மாசத்த விட இந்த மாசம் இறங்கியிருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி தான். பட் மோஸ்ட் இடத்துல வந்து எங்க தப்பாயிடும் அப்படின்னா, நம்ம இறங்கும்போது எவ்வளோ இறங்கணும் அப்படின்னு நம்ம டிசைடடா இருக்க மாட்டோம். அதே மாரி இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உலகமே அழியுது அப்படின்ற மாரி தான் நெறைய நியூஸ் ஐட்டம்ஸ் உங்க காதுல வந்து விழும். ஸோ அந்த டைம்ல நீங்க பேனிக் ஆவாம உங்க ஸ்ட்ராட்டஜிய வந்து கரெக்ட்டா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் கீழ இறங்கும்போது இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். பட் மார்க்கெட் எப்ப கீழ இறங்கும், அந்த டைம்ல நீங்க போய் போடணும். எந்த லெவல் அப்படின்ற குழப்பங்கள வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் நீங்க சிஸ்டமேட்டிக்கா போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இந்த குழப்பத்தினால நெறைய பேர் என்ன ஆவாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்றதையே வந்து நிறுத்திருவாங்க. ஏன்னா, இன்னும் மார்க்கெட் இறங்கவே இல்ல. ஏன்னா, சில நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இப்ப லாஸ்ட் வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிட்டே இருந்தது. இப்போ 2020லேருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா, 2021, 22, 23 ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் மார்க்கெட் வந்து மேல தான் போயிட்டு இருந்தது. பெருசா வந்து நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டே குடுக்கல. இப்ப அந்த மாரி ஒரு டைம்ல நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டே நீங்க பண்ணாம விட்டுருவீங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட் கம்மியா இருக்கும். நேச்சுரலா உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் கம்மியா இருக்கும். உங்களால கண்டிப்பா வந்து இறங்கும்போது என்னால அத கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். இறங்கும்போது என்னால போட முடியும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி பெட்டர். பட் பிராக்டிகலா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது பண்றது கஷ்டம். பட் உங்களால பண்ண முடியுதுன்னா, கண்டிப்பா அத நீங்க பண்ணலாம். ஸ்ட்ராட்டஜி வைஸ் வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் சிவம் 9558 அப்படின்ற ஐடியிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வயசு 35. என்னால வந்து மாசம் ரூ. 10,000 சேர்க்க முடியும். அடுத்த 20 வருஷத்துக்கு அதாவது 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் என்னால வந்து மாசம் ரூ. 10,000 வந்து சேர்த்துக்கிட்டே வர முடியும். நான் வந்து 1.5 குரோர்ஸ் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவருடைய 55வது வயசுல வெறும் ரூ. 10,000 சேர்த்துக்கிட்டே வந்தா ரூ. 1,50,00,000 பாசிபிளா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,00,000 பாசிபிளானா பாசிபிள். பட் ஆனா அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 15லேருந்து 18%ல உங்க பணம் வளர்ந்தா தான் நீங்க வந்து இந்த டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 12%ல வளர்ந்ததுன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ரூ. 1,50,00,000 அச்சீவ் பண்ண முடியாது. பிட்வீன் 1லேருந்து 1,25,00,000 தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ, ஒண்ணு நீங்க 20 இயர்ஸ்ன்றத ஒரு 22 இயர்ஸ், 23 இயர்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க 10,000 வச்சே வந்து 1 1/2 வந்து அச்சீவ் பண்ண முடியும் பிராட்லி. இல்ல அப்டின்னா, நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோவ கொஞ்சம் அக்ரெசிவா வந்து பில்ட் பண்ணணும். எனக்கு வந்து எம்எஃப்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஏதாவது நேம் சொல்லுங்க அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஐடியலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டகரி லெவல்ல தான் வந்து ஃபண்ட் சொல்ல முடியும். ஏன்னா, ஏன் இந்த ஃபண்டு, ஏன் அந்த ஃபண்டு அப்டின்ற கேள்விக்கு போறதுக்கு பதிலா, கேட்டகரிய நீங்க கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே, 1 டைம், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற போற கேட்டகரி, அடுத்தது உங்களுடைய அமௌண்ட். இந்த 3ம் சரியா அமைஞ்சிச்சுனாலே, உங்களுது ஆல்மோஸ்ட் 90%க்கு மேல உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ்டு. ஸோ, சிம்பிளா வந்து அக்ரெசிவா நீங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மல்டி கேப், ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப் அந்த மாரி ஒரு போர்ட்ஃபோலியோவ பில்ட் பண்ணீங்கன்னா, 20 இயர்ஸ் நீங்க ஒரு 1.5 குரோர்ஸ் கார்பஸ வந்து பில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முன்னாடி சொன்ன நேயருக்கு சொன்ன மாரி தான், நீங்க ரூ. 10,000 ஃபிக்ஸேட்டடா வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா, மேபி நீங்க வருஷத்துக்கு ஒரு ரூ. 1,000வோ இல்ல ஒரு ரூ. 500வோ இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய கார்பஸ வந்து 20 வருஷத்திலேயே நீங்க வந்து ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா, KK-CR5VP அப்படின்ற ஐடியிலருந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஆ மைனர் 14 இயர்ஸ் அபவுட் டூ ஸ்டார்ட் எம்எஃப் ஃபார் ஹிஸ் ஸ்டடீஸ் அரவுண்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, மேபி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு. பையனுக்கு 14 வயசு ஆகுது. இன்னும் 5 வருஷத்துக்குள்ள வந்து அவங்களோட மேல் படிப்புக்கு பணத்த சேர்க்க போறேன் அப்படின்ற ஒரு அ இத நான் புரிஞ்சுக்கிறேன்.
ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, ஒரு மிட் கேப்லயோ இல்ல ஒரு மிட் கேப்ல போடலாமா? இல்ல லார்ஜ் கேப்ல போடலாமா? இல்ல கோல்டு பீஸ்ல போடலாமா? என்னால மாசம் ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ 5 வருஷத்துல நீங்க வந்து பணத்த திருப்பி எடுக்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல, என்னுடைய சஜஷன் நீங்க ஒரு மல்டி அசெட்டோ இல்ல ஒரு ஹைபிரிட் ஃபண்டாவோ எடுத்துக்கலாம். ஏன்னா மிட் கேப் கொஞ்சம் அக்ரெசிவ். லார்ஜ் கேப்ப விட ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு டெட், ஈக்விட்டி 2ம் வந்துரும். மல்டி அசெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டும் சேர்ந்து வந்துரும். நீங்க தனித்தனியா போடுறதுக்கு பதிலா, ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ வந்து நீங்க வந்து 10லருந்து 12% எதிர்பார்க்கிற மாரி போட்டீங்கன்னா, இந்த மாசம் மாசம் போடுற ரூ. 10,000 உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 8-9 லேக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய பையனோட படிப்புக்கு வந்து அந்த தொகைய நீங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் மிட் கேப் தனியா போட்டு, ஒரு லார்ஜ் கேப் தனியா போட்டு, கோல்ட்ல தனியா போடுறதுக்கு பதிலா, நீங்க ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் எடுத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க கேட்ட எல்லாமே அந்த ஒரு ஃபண்டுக்குள்ளேயே வந்து அ போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அதனால ஒரு 8-9 லேக்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாரி இருக்கும். அதாவது உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வீன் 8-9 லேக்ஸ் இருக்கும். அத வச்சு உங்களோட பையனோட படிப்ப வந்து நீங்க பெட்டரா பிளான் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நேயர் வந்து சரண் சுரேஷ் 3982 அப்படின்ற ஐடியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் வந்து யூடிஐ நிஃப்டி 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்டுலயும், மோதிலால் பிஎஸ்சி என்ஹான்ஸ்ட் வேல்யூ ஃபண்டுலயும் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஷுட் ஐ கன்டின்யூ இன்வெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல இந்த ஃபண்ட ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் ஆகல. மேபி பிட்வீன் 1 to 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க இந்த ஃபண்ட மாத்தணுமா? அப்படின்னு கேட்கிற கேள்வி வந்து, நீங்க உங்களுடைய கோல் எதுன்னு கரெக்ட்டா தீர்மானிக்கல அப்படின்றது தான் எனக்கு படுது. ஸோ முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ற அந்த கோல கிளியரா வச்சுக்கிட்டீங்கன்னா, அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஸ்டாண்ட் அலோனா வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். பட் மேபி இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டல்லா இருக்கு. ஸோ அதனால சம்டைம்ஸ் நீங்க போட்ட பணம் வந்து வளர்ந்திருக்காது. ஸோ வளர்ந்திருக்கிறதுனால நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் தப்பான்னு நீங்க யோசிக்கலாம். ப்ராடக்ட் தப்பு கிடையாது. நீங்க தேர்ந்தெடுத்த ப்ராடக்ட் கரெக்ட் தான். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீங்க இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது நீங்க டைம் குடுத்தீங்கன்னா தான், இதோடைய பெர்ஃபார்மன்ஸே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ப்ராடக்ட் கரெக்ட்டான ப்ராடக்ட் தான். பட் உங்களுடைய அப்ஜெக்டிவ் வேறையா இருக்கு. இல்ல நான் வந்து 3 மாசத்திலேயே எனக்கு பணத்த நான் வெளிய எடுக்க போறேன்னா, கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ல நீங்க இருக்கக்கூடாது. இல்ல என்னால 5 வருஷம் வெயிட் பண்ண முடியும்னா, ஐ திங்க் நீங்க இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ்ல நீங்க கன்டின்யூ பண்ணலாம். பட் நான் முன்னாடி சொன்ன மாரி, நீங்க எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்றதுல வந்து கிளியரா இருந்தீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் சூசிங் வந்து கரெக்ட்டா பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க. எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.